ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸோட சாரீ. சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கெலோப்டு பேட்டர்னில் வந்து ஃப்ளார் மாதிரி கொடுத்துருக்கு. தென் சாரியோட கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் எல்லோ வித் ராணி பிங்க் அந்த கலரில் தான் இருக்குது. அந்த ஸ்கெலோப்டு பேட்டர்னில் உள்ளே இருக்கிறது வந்து சின்ன சின்ன டாட் ஒர்க்ஸ் எல்லாமே ராணி பிங்க்கில் இருக்குது. அப்புறமா இந்த பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ராணி பிங்க் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஷைனிங் இருந்தது சாரீ ஃபுல்லாகவே. அப்புறமா கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது சாரியில். நெக்ஸ்ட்டு சாரியோட முந்தானி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராணி பிங்க் கலர் தான். சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் நிறைய இருந்தது. கொஞ்சம் கிராண்டாக தான் இருந்தது சாரீ. ஸோ ப்ளவுஸுமே கொஞ்சம் கிராண்டாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணிவிட்டு நெக்லைன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்கோம். சாரீ ஃபுல்லாகவே கொடுத்துருக்குற இந்த ஸ்கலப்டு பேட்டர்ன் தான் நான் ப்ளவுஸுக்கும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்கன்னா ராணி பிங்க் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஷார்ட் ஸ்லீவுக்கு மெஷர் பண்ணி ஸ்கலப்டு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பார்டர்ஸில் வந்து 3 லைன் ஜரி கொடுத்துட்டு அப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கலப்டு பேட்டர்ன்லாம் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னோட அவுட்லைனுக்கு ஃபுல்லாகவே கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்குறேன். 3 பீட்ஸ் வச்சு லோடிங் கொடுக்குறேன். ஃப்ளாட் லோட் தான். இந்த மாதிரி அவுட்லைனுக்கெலாம் லோடிங் கொடுக்கும்போது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அதே ஷேப் கிடைக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்ட் அந்த கிராஸ் லைன் வந்து கொஞ்சம் நல்லா கிராஸாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ப்ளவுஸ் டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோடிங் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக வேணும் அப்படின்னா சிங்கிள் லைன் அவுட்லைன் கொடுத்தாலே போதும். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் கிராண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் லோடிங் கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி எல்லா லைன்ஸோட அவுட்லைனுக்கும் லோடிங் கொடுத்துட்டு காமிக்கிறேன். அவுட்லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற இந்த ஹாஃப் சர்க்கிள் லைன் இருக்குல்ல, இதை ஃபுல்லாகவே சுற்றி ஒரு லைன் வந்து ப்ளெயின் சக்கரி கொடுக்குறேன். கோல்டன் கலர் ப்ளைன் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சக்கரிக்கு வந்து நம்ம எப்போவுமே 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் சேஃபாக இருக்கும். இது கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கரெக்டாக அந்த ஹாஃப் சர்க்கிள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த சக்கரி ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். சக்கரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா தான் அதோட ஃபினிஷிங் வந்து தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். சக்கரி அப்புறமா பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணலை. அப்புறமா இதில் சக்கரிக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சக்கரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் வந்து நம்பர் 4 ரவுண்ட் பீட் ஒரு லைன் கொடுக்குறேன். சேம் ஹாஃப் சர்க்கிள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அந்த ப்ளவுஸோட சாரீ பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருந்தது. ஸோ டிசைனுமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட் பீட் சக்கரி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மிடில் இருக்கிற இந்த சின்ன ஹாஃப் சர்க்கிள் போர்ஷனை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நான் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுவோம் அதை மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பீட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து ஃபில் பண்ணிக்கணும். லோடிங் பண்ணுவோம்ல சேம் அதே மாதிரி தான். ஒன் சைட்லேருந்து ஸ்டிச்சஸ் எடுத்து ரிவர்ஸ் வரும்போது பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச்சஸ் போடணும். உள்ள பேஸ் எதுவும் கொடுக்காம கட் பீட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எம்போஸ்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே ஏதாச்சும் பேஸ் லோடிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல பைப்பிங் த்ரெட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் பேஸ் கொடுத்து அதுக்கு மேலே பீட்ஸ் கொடுக்கலாம். கீழே கொடுத்துருக்க இந்த லைன் மட்டும்தான் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரும். அதுக்கு மேலே இருக்கிற லைன்ஸ் எல்லாமே ஸ்கலூப்டு பேட்டர்னில் வரும். ஸோ இந்த ஹாஃப் சர்க்கிள் வந்து பார்டர் லைன் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கலூப்டு பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்த அந்த ஹாஃப் சர்க்கிள் போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த ஸ்கலூப்டு பேட்டர்ன்லேயும் ஒரு வி ஷேப் மாதிரி இருக்குல்ல கீழே, அந்த ஷேப்பில் ஃபுல்லாகவே டபுள் லைன் சக்கரி மட்டும் கொடுத்துருக்கேன். இன்னும் ஸ்டோன்ஸ் எதுவும் ஃபிட் பண்ணலை. டபுள் லைன் சக்கரி மட்டும் ஸ்டிச்சஸ் கொடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கேப்லலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த வி ஷேப்பில் சக்கரி கொடுத்துருக்கோம்ல அதோட சென்டர் போர்ஷனில் வந்து ஃபிட் பண்ணணும்.
நான் ஆரி நீடில் வச்சு தான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆரி நீடில் யூஸ் பண்ணும்போதுமே 4 ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த கிளிப் ஸ்டோன்ஸில் 4 ஹோல்ஸ்லேயுமே ஸ்டிச்சஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி எல்லா போர்ஷனுக்கும் சென்டரில் வந்து இந்த ஸ்டோன் ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எல்லாத்துக்குமே சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாரியோட கலர் பார்த்துருப்பீங்க, எல்லோ கலர். அந்த எல்லோ கலரில் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபெதர் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்கலோப்டு பேட்டர்னில் வந்து ஃபெதர் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். சிங்கிள் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், டபுள் கலர் கொடுக்கல. இந்த எல்லோ கலர் மட்டும் கொடுத்து கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்தோன்னா உள்ளே இருக்கிற அந்த கிளாத் ராணி பிங்க் கலர் இருக்குல்ல, அந்த கலரும் வந்து கரெக்டாக நம்ம வந்து டபுள் ஷேட் கொடுத்த மாதிரியே இருக்கும். அப்புறமா இதில் நான் ஃபெதர் ஸ்டிச் கொடுக்குறத பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி கொடுக்காம மேலே வந்து ஒரு சின்ன லைன் ஃபுல்லாகவே பிங்க் கலர் தெரிகிற மாதிரி கிளாத்து ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு கீழே மட்டும்தான் நான் அந்த ஃபெதர் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த ஃபெதர் ஸ்டிச் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ அந்த மேலே ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்கோம்ல, அது வந்து பிங்க் கலரில் த்ரெட் யூஸ் பண்ண மாதிரியே ஒரு ஷேடிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக தான் மேலே ஒரு சின்ன கேப் விட்டுட்டு கீழே மட்டும் ஃபெதர் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் ஷேட் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் இது வந்து டபுள் ஷேட் கொடுக்காமலே அந்த ஃபினிஷிங் வந்து டபுள் ஷேட் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த சக்கரி யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணால் போதும், டிசைன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபெவிக்ரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் கலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு ஒயிட் தான் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக காமிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனில் சக்கரி ஸ்டிச் பண்ணதை விட இந்த ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ரொம்ப ஆன மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து இதில் வேறு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் இந்த சக்கரி வித் ஸ்டோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணி அந்த கிளிப் ஸ்டோன்ஸ்க்கு மேலேயும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த சின்ன ஒரு கேப் கொடுத்துருந்தோம்ல, அதுவுமே இதில் கிளியராக தெரியும். நீங்கள் இதிலையே டபுள் ஷேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த சாரியில் கொடுத்துருந்த சேம் ஸ்கலோப்டு பேட்டர்ன் வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. நெக்லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக ஹெவியாக ஒர்க் பண்ணிவிட்டு நெக்லைன் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்டோன் ஒர்க்காக இருக்கிறதுனால நல்லா கிராண்டாகவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாரியில் இருக்கிற சேம் ஸ்கலோப்டு பேட்டர்ன் தான் ப்ளவுஸுக்கும் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வியர் பண்ணும்போது வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கும் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான டிசைன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.